மற்றும் ஒரு முக்கிய செய்தி, தொடர் கனமழை காரணமாக வேகமாக நிரம்பும் வீராணம் ஏரி. பல்வேறு ஓடைகள் மதகுகள் வழியாக ஏரிக்கு தற்போது வினாடிக்கு 750 கன அடி நீர்வரத்து. வீராணம் ஏரிக்கு இன்று இரவுக்குள் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து 750 கன அடி நீர் வெளியேற்றப்படுவது தெரியவந்துள்ளது. சற்று முன் கிடைத்த செய்தி, கடலூர் வீராணம் ஏரியில் தொடர் கனமழை காரணமாக வேகமாக நிரம்பும் வீராணம் ஏரி. பல்வேறு ஓடைகள் மதகுகள் வழியாக ஏரிக்கு தற்போது வினாடிக்கு 750 கன அடி நீர்வரத்து. வீராணம் ஏரி இன்று இரவுக்குள் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல். பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து 750 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் பொய்யாமொழி இணைந்திருக்கிறார். வணக்கம் பொய்யாமொழி, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். தொடர் மழை காரணமாக வீராணம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி 750 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள லால்பேட்டையில் உள்ள வீராணம் ஏரியானது கடலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. அது மட்டுமல்லாமல் விவசாய பயன்பாடு மற்றும் உள்நாட்டு மீனவ வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. இந்த ஏரியின் மூலம் சுமார் 34 மாசம் பாசனம் மதுகம் வழியாக 44,856 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெற்று வருகிறது. இது தவிர சென்னை மக்களின் குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக விளங்கி வருகிறது. இதற்கிடையே வீராணம் ஏரி 5வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 47.5 கன அடியை செப்டம்பர் மாதம் எட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சில நாட்களுக்கு முன் கனமழை காரணமாக கீழணையிலிருந்து சுமார் 30,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. கொள்ளிடம் ஆற்றின் வழியாக திறந்து விடப்பட்டது. மேலும் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கீழணையில் இருந்து பல்வேறு ஓடைகள் மதுகுகள் வழியாக ஏரிக்கு தற்பொழுது சுமார் 750 கன அடி உபரி நீர் ஏரிக்கு வந்து கொண்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்து வருவதால் இன்று இரவுக்குள் ஏரியின் நீர் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 73 கன அடி தண்ணீர் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டு காலமும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வீராணம் ஏரியின் பாதுகாப்பு கருதி நீர்மட்டம் 45.50 அடி கன அடிக்கு மிகாமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டிட்வா புயல் காரணமாக கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் வீராணம் ஏரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஏரியின் பாதுகாப்பு கருதி பல்வேறு ஓடைகள் வழியாக வினாடிக்கு சுமார் 750 கன அடி நீரை வெளியேற்றி வருகின்றனர். மேலும் வீராணம் ஏரியில் பாதுகாப்பு கருதி கண்காணித்து வருகின்றனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி பொய்யாமொழி.